ஹாய் குட்டீஸ். எகெயின் பூமர் அப்படின்னு நினைக்க வேண்டாம், உங்கள் முத்து மாமா தான். சரிங்களா? இப்போது என்னென்னா, இப்போது இந்த ஹாலிடேஸ் ஸ்கூல் லீவ் வர டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் எல்லாம் கேம் விளையாடுவீங்களான்னு கேட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பார்க்குறவங்க கிட்ட. விளையாடுவோமே. என்னென்னா கேண்டி கிரஷ், ஃபயர் ஃபைட்டர்ஸ், ரொப்ளாக்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க, பப்ஜிங்கிறாங்க. என்னென்னு ஐயோ என்ன அது? நான் கேட்குறது, விளையாட்டு அப்படின்னா நம்ம உடலுக்கும் மனசுக்கும் இயக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ மூளைக்கு வேலை கொடுக்குறது, வெயிலில் விளையாடக்கூடாது அப்படின்னா செஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, அந்த மாதிரி விளையாடலாம் இல்லைங்களா? நொண்டி விளையாடலாம், ரொம்ப உடம்புக்கும் மனசுக்கும் இதமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வெளியில் போய் விளையாடணுன்னா ஈவினிங் டைம் 4 to 6 விளையாடலாம். ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு 5 ஓவர் கிரிக்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப முடியலையா, டர்ஃப் ஏதாவது கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அது முடிஞ்சால் ஷேர் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? அப்படி நம்ம விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம உடலையும் மனசையும் பண்படுத்துவதாக இருக்கணும். உடலுக்கு நல்ல வேர்வையெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் வெயில் காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ரொம்ப ஹை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம். நிறைய இருக்குது, செஸ்ஸு, கேரம் போர்டு, அந்த மாதிரி ஷட்டில், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை விளையாடுங்க, ஆக்ஷனில் இருங்க. தயவு செஞ்சு இந்த மொபைலில் உட்காந்துட்டு விளையாடுறது தயவு செஞ்சு வேண்டாம். அதில் நிறைய தீமைகள் இருக்குது, கண்ணுக்கு கெடுதல் இருக்குது, அந்த மாதிரிலாம். சரிங்களா? அதனால் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்குங்க. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.